ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகனுக்கு ரொம்பவே உகந்ததான கந்தரப்பம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பற்றி பார்க்கலாம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கந்தர்ன்றது முருகனை குறிக்கிறது. ஸோ அந்த முருகனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான இந்த அப்பம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேறு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் நினச்ச மாத்திரத்திலே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு மாவு அரைக்கிற பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை ஒரு 3/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உளுந்தை ஆட் பண்ணதும் நமக்கு 3/4 டம்ளருக்கு இந்த குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சா போதும். ஸோ இப்போ எனக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப விடாமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட வெல்லமும் சேர்த்து அரைக்கணும். வெல்லம் கொஞ்சம் நீர்க்குன்றனால அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை கூட நான் வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் இந்த ரைஸ் கூடவே ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 தேங்காய் பல் போல் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையுமே அரைச்சிக்கிறேன். இது கூட வெல்லத்தையும் நசுக்கி ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு ரவுண்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு இந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அரிசி எந்த அளவு ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவு வெல்லமும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 200 கிராம்ஸ் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா வெல்லமும் 200 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அப்பமுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணணும், நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வரும். வந்த பிறகு இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியான அப்பம் கிடைக்கும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் மாறி மாறி வச்சு பண்ணுங்கள். இல்லைனா இந்த அப்பத்தோட நேரம் மாறிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ ஃப்ரை பண்ண டைப் தான் பார்த்தோம். இதே நீங்கள் ஆயில் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி பணியாரக்கல்லையும் யூஸ் பண்ணி அதே மாவை இதில் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இதில் மெயினான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாவு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். வேறஸ் இந்த பணியாரக்கல்ல நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது மாவு கொஞ்சம் நீர்க்க இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மாவு நீர்க்க இருந்துச்சுன்னா அது எண்ணெய் குடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் அந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அரைக்கும்போது மாவு நீர்த்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ஜஸ்ட் 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் நீங்கள் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ ஆக்சுவலி இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த பொரி உருண்டையோடு சேர்த்து இந்த கந்தரப்பமும் பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போது பணியாரக்கல்ல போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி 2 மெத்தட்ஸ்லையுமே நம்ம இந்த கந்தரப்பத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரையுமே ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.